ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் 2025 வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்காக நம்ம அறிவாக் அகாடமி என்னென்ன விஷயங்கள் பண்ண போகுதுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறையா புது விஷயங்களும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்சஸ் இருக்கா, கிளாஸஸ் இருக்கா, நிறைய நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் விட்டு 1 மந்த் கழிச்சு தான் நான் இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பிளானர் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 1 மந்த் ஆச்சு. பிகாஸ் ரொம்ப யோசிச்சு, ரொம்ப மெனக்கெட்டு, நிறைய விஷயங்கள் இதை எதுக்குள்ளே போடலாம், அதை எதுக்குள்ளே போடலான்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி இந்த பிளானை ரெடி பண்ணவே எனக்கு அவ்வளோ டைம் எடுத்திருக்குங்க. ஸோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எந்த லெசன் கூட எந்த லெசன் பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்து ரெடி பண்ணியிருக்க ஒரு ஸ்கெடியூல் இருக்குங்க. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அறிவாக் அகாடமியில் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்சஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு நம்ம 4 வருஷம் ஆகுது அறிவாக் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் ஷேர் பண்ண போகிறேன். தெர் ஆர் கோனா பி 2 பேட்சஸ். எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் கொடுக்குறத எலீட் பேட்ச்னு கொண்டுட்டு வர போகிறோம். செகண்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்க மாதிரி விஷன் பேட்ச்னு கொண்டுட்டு வர போகிறோம். இதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜேர்னியில் எப்படி சொல்கிறது, 2025 நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க இல்லையா, அதுக்கு அறிவாக் அகாடமி எந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் கொடுக்க போகுதுன்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது புரியுங்க. எங்கள் சைட்லேருந்து என்னென்ன எஃபோர்ட்ஸ் கொடுக்க போகிறோன்றதும் தெரியும். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வர்த்தியான கண்டென்ட்டை அது உங்கள் வீட்டில் இருந்தே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து எலீட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எலீட் பேட்ச்ன்றது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம். அதுக்கான ஜிஎஸ் வந்து லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிற ஒரு பேட்ச். இது ஏன் லைவ் செஷனாக எடுத்துகிட்டு போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாக்கில் வந்து நம்ம ரெக்கார்டடாக கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேக்கல்ட்டியோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது. இந்த தடவை உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி கூட நீங்கள் டெய்லியும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் செஷன்ஸாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ண முடியும். வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டே எவ்வளோ தெளிவாக வந்து படிக்க முடியுன்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ரோட் மேப்பாக இந்த பேட்ச் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து எலீட் பேட்ச்னு வச்சுருக்கேன். அண்ட் எலீட் மைண்ட்ஸ்க்கான எலீட் ட்ரைனிங், எலீட் ரிசல்ட், ஓகேங்களா. அண்ட் இந்த பேட்ச் வந்து நம்ம 2025 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது, அண்ட் எல்லா சின்ன எக்ஸாம்ஸும் வருது. எல்லாத்துக்குக்கான நம்ம ஜிஎஸ் பொசிஷன்ஸ் வந்து காமனாக இருக்குது. அதனால தான் ஜிஎஸ் பொசிஷன்ஸை மட்டும் பிக் பண்ணி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம். அப்போது நீங்கள் நினைக்கலாம் லாங்குவேஜ் கிளாஸஸ் இல்லையான்ட்டு. நம்ம லாங்குவேஜ் கிளாஸை நம்ம டேரெக்டாகவே ரெக்கார்டட் கிளாஸஸாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதை பற்றிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜிஎஸ் தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் வந்து இந்த எலிட் பேட்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வழியாக நடக்கும். லைவ் கிளாஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, காலையில் 5:30 to 7:30. முன்னாடி டெலிகிராம் சேனலில் கூட கேட்டிருந்தேன், இல்லை 40% ஆஃப் த பீப்புள் 5:30 to 7:30 சொன்னாங்க. நிறைய பேர் ஈவினிங் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ஈவினிங் விட மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காமான பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் போது ஒரு ப்ராப்பர் செஷன் 2 ஹார்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா மனசில் பதியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்கன்னா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஈவினிங் வந்து ஒர்க் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க நைட் சமைப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் மார்னிங்ன்றது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் காமான என்விரான்மெண்ட் இருக்கிறனால மார்னிங் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோன் இல்லை லேப்டாப் எடுத்துகிட்டு லைவ் கிளாஸ் வந்து அந்த டைமில் அட்டன் பண்ணி நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம என்னென்ன விஷயங்கள் தரப்போறோன்றது நான் சும்மா இங்கே சொல்கிறத விட உங்களுக்கு நீங்கள் லைவ் அட்டன் பண்ணும் போது தெரியும். உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎன்பிசியில் குரூப் 2ல் ஆஃபீஸராக இருக்கவங்க, இல்லை ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி, ரொம்ப நாளாக டீச் பண்ணவங்கன்ட்டு பார்த்து ஃபேக்கல்ட்டி டீம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் ப்ராப்பராக வந்து இதில் கிடைக்கும், ஓகேங்களா. அண்ட் இன்கேஸ் உங்களால் அதை லைவை அட்டன் பண்ண முடியலனாலும்
அதுக்கான ரெக்கார்டிங்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ உங்களுக்கு லைவ் போச்சுன்னா அட்டன் பண்ண முடியாதா, பார்க்க முடியாதான்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கனால நீங்கள் எத்தனை டைம்னாலும் போட்டு பார்த்துக்கலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மே 31க்குள்ளே கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, யூனிட் 8 இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி நமக்கு அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுங்க. இந்த பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், டவுட் கிளியரன்ஸ், நோட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அண்ட் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது டிசம்பர் 6 அண்ட் முடிகிறது பார்த்தீங்கன்னா மே 31. ஓகேங்களா? அண்ட் அதோட கீ ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி எடுக்க போகிறாங்க. இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி என்ன டாபிக் டீச் பண்ணுறாங்களோ அதை அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி நைட் 8 மணிக்கு அதிலிருந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ தட் அவங்க டீச் பண்ணது நமக்கு மனசில் பதிஞ்சிச்சான்னு தெரியறதுக்கு டெய்லி டெஸ்ட்டும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த டெய்லி டெஸ்ட் கண்டிப்பாக எல்லா நாளும் இருக்க போகுது. ஸோ நைட் 8 மணிக்கு பேட்ச் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டன்ஸ் கொடுக்க போகிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு டெடிகேட்டடான ப்ரைவேட் சேனல் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஃபேக்கல்ட்டியும் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 5,000 சொல்லி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் டெய்லி லைவ் கிளாஸஸ் கொடுத்து ரெக்கார்டடு கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் கிடைச்சிடும் இல்லையா? எல்லாமே இருக்க மாதிரியான ஒரு பேட்ச். இதோட அமௌண்ட் 5,000 ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நம்மளுடைய மற்ற பேட்சஸில் இருந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 4,500. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட அமௌண்ட் வந்து என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் இந்த 9740091050 நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அதை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுப்போம். அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராப்பர் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம விஷன் பேட்ச்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து டெய்லி லைவ் கிளாஸ், டெய்லி டெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். அது வந்து எலிட் பேட்ச். இல்லை எனக்கு வந்து டெய்லி கிளாஸஸ்லாம் வேணாம், நான் நல்லா படிச்சிருவேன், எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விஷன் பேட்ச். ஓகேங்களா? இந்த விஷன் பேட்ச்ன்றது இட் இஸ் காமன் ஃபார் போத் டிஎன்பிஎஸ்சி, போத்னு சொல்ல முடியாது, எல்லா எக்ஸாமுமே. ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே இருக்க மாதிரி இருக்கும். இதோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கெடியூலில் வந்து நம்ம 180 நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். நல்லா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 180 நாள் போக போகிறோம். 180 நாளுமே படிக்க போகிறோமோனா அப்படி இருக்காது. இதில் உங்களுக்கு ப்ராப்பராக படிக்கவும் செய்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போது அதுக்கான ரிவிஷனும் இருக்கும். அந்த கொஞ்சம் ரிவிஷன் பண்ணதையே திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிவிஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ரோட் மேப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு சிலபஸ் வைஸாகவும் கவர் ஆகும், லெசன் வைஸாகவும் கவர் ஆகுற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானாக கொண்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது எப்படி இருக்க போகுதுன்னா, டெய்லி நீங்கள் ஒரு லெசன் இல்லை 2 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் 2வது லெசன் படித்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் லெசன் எதை படிச்சிங்களோ அது பேஸ் பண்ணி இருக்கிற இன்னொரு லெசனாக தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரீமாக லைக் 2 டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை எடுத்து ஒரே நாள் படிக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப பார்த்து இந்த 1 மாதம் டைம் எடுத்ததுன்னு சொன்னது இதுக்காக தாங்க. அந்த ஸ்கெடியூலை பார்த்து அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் சொன்னோன்னே இங்கே ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் எப்படி இருக்குன்னா, இப்போ டே 1 ஒரு நாளைக்கு ஒரு லெசன் இல்லை மேக்ஸிமம் 2 லெசன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய லெசன், ஒரு குட்டி லெசன், அந்த மாதிரி தான் இருக்கும். 120 நாள் நீங்கள் டெய்லி லெசன்ஸ் படிக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு 4 நாள் 4 லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5வது நாள் அதை ரீகால் டெஸ்ட்டாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்புறம் 5வது நாள் முடிச்சிட்ட பின்னாடி நெக்ஸ்ட் ஒரு 4 நாள் படிக்கிறீங்க. அடுத்து ஒரு ரீகால் டெஸ்ட் இருக்க போகுது. அடுத்த 4 நாள் படிப்பீங்க, ஒரு ரீகால் டெஸ்ட். இதே மாதிரி ஒரு 5 பேட்டர்ன் ஆஃப் பிளாக்ஸ் நீங்கள் படிச்சிட்ட பின்னாடி 5 ரீகால் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த 5 ரீகால் டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் படித்தது மறந்து போயிருன்ற ஒரு பேட்டர்னே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவீங்க. டெய்லி டெஸ்ட்டும் இருக்க போகுது. உங்களுக்கு ப்ராப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸும் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும், இல்லை குரூப் 1 எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும்னு. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஜிஎஸ் போர்ஷன் தான் இருக்குது. ஜிஎஸ் போர்ஷன் வந்து
உங்களுக்கு டெய்லி கொடுக்குற லெசன்ல இருந்து டெய்லி டெஸ்ட்டாக 50 கொஷின் கொடுப்பேன். அந்த 50 கொஷின் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நைட்டே 8 மணிக்கு வந்து அது ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் படிச்சிருக்க அந்த லெசன்ல இருந்து 50 கொஷின் நான் கொடுப்பேன். அந்த 50 கொஷின் அட்டன் பண்ணும் போதே ஓகே அந்த லெசன் வந்து படிச்சிருக்கோமா இல்லையான்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், ரைட்? ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 நாள் 50 கொஷின்ஸ் எழுதுவீங்களா? 4 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த 4 நாளில் ஒரு 6 லெசன் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 லெசனை ரீகால் பண்ணுற மாதிரி ரீகால் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் இருக்கும். இது வந்து உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், குரூப் 2க்கு யூஸ் ஆகும், குரூப் 4 இருந்தாலுமே இப்போ குரூப் 2 குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் படிக்க வேண்டியதும் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு டைரக்ட் கொஷினும் பார்க்காம போகக்கூடாது. ஸோ டைரக்ட் கொஷின் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டில் வந்துடும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் டெஸ்ட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்துடும். ஸோ இது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆனுவல் பிளானர் நமக்கு எப்படி விட்டுருக்காங்க. நமக்கு குரூப் 1 பார்த்தீங்கன்னா 1/4/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு 15/6/2025 அன்னைக்கு முடிகிற மாதிரி இருக்கு. நம்மளுடைய பிளானே பார்த்தீங்கன்னா இது 150 நாளாக போகும். டிசம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 3க்கு முன்னாடியே முடிச்சிடுவோம். ஸோ தட் இது நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜூன் 3க்கு முன்னாடியே முடியறதுனால உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்குமே ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்காது, பர்ஃபெக்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். 120 லெசன் டெய்லி லெசன் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்புறம் உங்களுக்கு 4 நாளுக்கு அப்புறம் ரீகால் டெஸ்ட்டே 25 எழுத போறீங்க. அந்த ரீகால் டெஸ்ட்டுக்கு நடுவில் 6 ரீகால் டெஸ்ட்டுக்கு நடுவில் 5 ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன். அண்ட் இதை விட நம்ம எப்படி சொல்றது வேற எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையே படாது. அந்த அளவுக்கு பார்த்து I have provided everything in this batch and the schedule கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 4 நாளைக்கு ஒரு வாட்டி ரீகால் டெஸ்ட், அது எல்லாமே ரீகால் முடிச்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இதே மாதிரியே 6 ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் போகுது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 டெய்லி டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. நடுவில் 4 நாளைக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட நீங்கள் 30 ரீகால் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த ரீகால் டெஸ்ட் 6 டெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு வாட்டி 5 ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் படிக்கிறது வந்து 66% ஆஃப் டேஸாக தான் இருக்கும். 100% இருக்குன்னா 66% தான் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ரீகாலிங், தட் இஸ் 4 நாளைக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதே உங்களுக்கு 16% வந்துடும். அந்த ரீகால் பண்ணதுக்கு ஒரு ரீகால் கொடுக்குறது, தட் இஸ் ஒரு 6 ரீகால் டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 10% நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. இப்படி தான் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி டேஸ் அண்ட் எவ்வளோ டேஸ் படிக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இது எப்படி இருக்க போகுதுன்னா 180 நாளா 120 நாள் டெய்லி டெஸ்ட், 4 நாளைக்கு ஒரு வாட்டி ரீகால் டெஸ்ட், 5 ரீகால் டெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 5 ரிவிஷன் டெஸ்ட்க்கு அப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பேட்ச்ல மட்டும் இதுவே நம்ம 3 வேரியண்ட்ல விட்டுருக்கோம். ஒன்று ஜிஎஸ் பேட்ச், இந்த மொபைல் ஆப்ல வேரியண்ட் விடுற மாதிரி நம்மளும் 3 வேரியண்டா விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் இருக்க பேட்ச் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இருக்கிற ஒரு பேட்ச் இருக்கு, ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜிஎஸ் இருக்கிற ஒரு பேட்ச் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமா இது ஸ்கெடியூலே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ தட் இதுலயே உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். அண்ட் பைலிங்குவலா தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஸோ இது எல்லாமே பைலிங்குவலாக போகிறதுனால போத் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் ஃபார் போத் குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம். கொஸ்டின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்க்கு லெசன் பேஸ்டாக கொடுக்கறதுனால அந்த ஒவ்வொரு லெசனுமே நம்ம எது இம்பார்ட்டன்றதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற ஏரியாவை கண்டிப்பாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி படிங்க. டெஸ்ட்டோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லிஸ் நைட் எப்படி சொல்றது டெய்லி டெஸ்ட் நைட் 8 மணிக்கு இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டும் 8 மணிக்கு இருக்கும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் டெஸ்ட்டோட டைமிங் பார்த்தாச்சு. அது டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மோட் வந்து நம்ம மொபைல் ஆப்ல பேட்ச் செக்ஷன்ல ஆக்சஸ் கொடுத்துட்டு அங்க நீங்க டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் லெசனை தான் படிச்சுட்டு வர போறோம்னு தெரியுது. ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாது. ஆனா நமக்கு அந்த ரீகால் டெஸ்டா இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்டா இருக்கட்டும், ஃபுல் டெஸ்டா இருக்கட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் இருக்க மாதிரி கொடுக்க போறோம். ஏன்னா அதுல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், அசர்ஷன், ரீசன், மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே இருக்கனால அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து
ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த ரீகால் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்க்கு கொடுப்போம். ஏன்னா டெய்லி டெஸ்ட்க்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. பட் இந்த டெஸ்ட் எல்லாருமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு இந்த ரீகால் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்க்கு வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி OMRலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது, டெய்லி டெஸ்ட் மட்டும் தான் ஆன்லைனில் இருக்கும். மற்ற டெஸ்ட் எல்லாமே OMRலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? குவாலிட்டி கண்டிப்பாக ஹை ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருக்கும். உங்களுக்கு நான் இங்கே சாம்பிள் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி நம்மளோட குவாலிட்டி என்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 2024 நடந்த எல்லா GS கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் TNPSCயோட ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெம்ப்ட் வந்து பெருசாக உங்களுக்கு லிமிட் இருக்காது. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் இது வந்து நான் டெய்லி டெஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு அன்லிமிட்டட் ஐட்டம்ஸ் பேசிக்காகவே போட்டு விட்டுருவேன். இதுவே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ரீகால் டெஸ்ட் அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு சிங்கிள் அட்டெம்ப்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் எல்லாரும் அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அன்லிமிட்டட் ஐட்டம்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டுருவேன். இதுதான் பேட்டர்ன். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா December 31, 2025 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 1 year ஆக்சஸ் இருக்கு. ப்ராப்பராக இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்டோடைய பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸா 120 நாளா, ஸோ 120 × 50 வந்து 6000 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. ரீகால் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GSக்கு மட்டும் 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதோடைய ஸ்பிளிட் அப் எப்படி இருக்குன்னா 60 கொஸ்டின் வந்து உங்களுக்கு GS கொஸ்டின் இருக்கும், 15 வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும், மீதி இருக்க 25 வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு குரூப் 2, குரூப் 1 ஸ்டாண்டர்டில் நீங்கள் கொஷின்ஸாக வந்து அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பிளிட்டப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்படி 30 டெஸ்ட் இருக்கும். ஸோ 3000 கொஷின்ஸ். அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். சேம் பேட்டர்ன் 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 600 கொஷின். ஃபுல் டெஸ்ட்டும் அதே மாதிரி. ஸோ டோட்டலாக GS கொஷின்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9900 கொஸ்டின்ஸ் வந்துடும். இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுக்க போகிறோம். இதை தாண்டி வெளியே எங்கேயுமே போயிடாது, எல்லா விஷயமும் நம்மளே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதோடைய பேமெண்ட் வந்து இந்த 9900 கொஸ்டின்ஸ் வித் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 1500 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1350 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரேசர் பே லிங்க் இருக்குது. நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் இந்த நம்பருக்கு 7540091050 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மும் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுப்போம், அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். அண்ட் மொபைல் ஆப் மேண்டேட்ரி, மறக்காமல் மொபைல் ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதுதான் வந்து என்டையர் திங். இப்போ நம்ம ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நல்லா சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே இதில் மிஸ் ஆகாது. கிட்டத்தட்ட 210 லெசன்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அத்தனை லெசனுக்கான கண்டென்ட்டுமே உள்ளே இருக்கும், எதுவுமே ரிப்பீட் ஆகியிருக்காது. இதை தாண்டி எதுவுமே சிலபஸை விட்டு வெளியே போகாதுன்றது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்கெடியூலை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 லெசன், 2 லெசன், சின்ன சின்ன லெசனாக இருந்தால் 3 லெசன், இப்படி தான் உங்களுக்கு இருக்குமே. எல்லாமே கவர் ஆகிடும், சிலபஸில் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. இந்த ஸ்கெடியூலை நல்லா பாருங்கள். ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன சாப்டர், ஆனால் 10th இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ரெண்டையுமே கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ன்றது ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சின்ன சாப்டர். அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒரு பெரிய சாப்டர். ஸோ அதை ரெண்டையும் கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு டெஸ்ட்டாகவும், அதுக்கடுத்து வந்து அது கூடயே ஒரு பார்ட்ஸ், ஸ்கெடியூல், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட் டியூட்டிஸ் எல்லாமே படிக்கணும் இல்லையா, லட்சுமிகாந்த்லேருந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லாமே இருக்க மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து உங்களுடைய ப்ராப்பர் ஸ்கெடியூல். ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டி ஒரு 4 நாள் எடுத்துகிட்டு போக போகிறோம்னா, அடுத்த 4 நாள் வந்து உங்களுக்கு அயனம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு பாலிட்டி படிச்சுட்டு 4 நாளுக்கு மேலெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் நம்மளால் படிக்க முடியாது, அதுக்கடுத்து நீங்கள் அயனம் போயிடலாம். ஸோ இப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் டெய்லி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு GS மட்டும்தான் இருக்கும், ஆனால் அந்த 4 நாள் முடியும் போது உங்களுக்கு ஆப்டிடியூடும் கரண்ட் அஃபேரும் சேர்ந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூடுக்கான சோர்ஸும் கரண்ட் அஃபேர்க்கான சோர்ஸும் நான் கொடுத்துருவேன். இது ரீகால் டெஸ்ட்டில் உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ டெய்லி டெஸ்ட்டில் நீங்கள் GS மட்டும் படிங்க. கடைசி நம்ம அந்த ஃபுல் டெஸ்ட் மாதிரி அந்த பெரிய பெரிய டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா, அப்போ நம்ம ரீகால் இருக்கிறத பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் பாலிட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு அயனம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், அப்புறம் ஒரு ரீகால் இருக்கும், அப்புறம் யூனிட் 8 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும், ஜியாகிரபி இருக்கும்னு என்டையர் ஸ்கெடியூல் இப்படி தான் போட்டிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு செக் திஸ் அவுட். லைக் திருக்குறள் கூட விட்டு வைக்கலைங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பராக 6வதுலேருந்து 12th வரைக்கும் எத்திக்ஸ் பொசிஷனில் இருக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் நினைக்கலாம் லெசன் வைஸாக படிக்கிறோமே, நமக்கு லக்ஷ்மிகாந்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஏரியா மிஸ் ஆகிடும், இல்லை ஸ்கீம்ஸ் மிஸ் ஆகிடும், இல்லைனா வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி மிஸ் ஆகிடும்னு நினைக்காதீங்க. அது எல்லாமும் இருக்க மாதிரி தான் உங்களோட ஸ்கெடியூல் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்கெடியூலில் ஒரு தடவைக்கு 10 வாட்டி பாருங்கள், எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இடத்துல எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸில் கூட ஒரு நாளைக்கு 4 நாள் லீடர்ன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ண போகிறேன். இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நானே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ மெட்டீரியலுக்கு பஞ்சம் இல்லை, டெஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நிறைய பேரை வந்து படிக்காமல் மிஸ் பண்ணிடுவோம். பட் யூனிட் 8ல் கொஷின்ஸாக கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கெடியூல் ரொம்ப பார்த்து ரெடி பண்ணியிருக்குங்க. இதுதான் ஜிஎஸ்க்கான ஸ்கெடியூல். உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் எனக்கு வேணாம், நான் கூடவே சேர்ந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கொஷின் பேட்டர்னும் வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பர்டிகுலர் சிலபஸ் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் ஜென்ரல் தமிழோ ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லாங்குவேஜ் வீடியோஸும் சேர்ந்து வந்துருங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் லெசன் படிக்க போகிறீங்க, ஒரு போயம் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஜென்ரல் தமிழில் ஒரு பர்டிகுலர் இயல் படிக்க போகிறீங்கன்னா அந்த இயலை வந்து ப்ராப்பராக டீச் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்டையர் சிலபஸை முடிச்சிடலாம். லாங்குவேஜுக்கு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்க்கு நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜிஎஸும் எனக்கு டீச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எலிட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டடான ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவா வந்து நான் கொடுத்துருப்பேன். திஸ் இஸ் வாட் த என்டையர் ஸ்கெடியூல் இஸ். உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு இப்போ நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் சேர்த்து கொடுத்துருவேன். ஜென்ரல் தமிழுக்கும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பேட்ச்ல வரீங்களோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெட்டீரியல், ஹைலைட்டட் பிடிஎஃப், நோட்ஸ், everything will be provided. இப்படி தான் உங்களுக்கு என்டையர் ஸ்கெடியூல் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஜிஎஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருந்தேன் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1350 சொல்லியிருந்தேன். அதுவே நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துடும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வீடியோ வந்துடும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டும் வந்துடும். கிட்டத்தட்ட நீங்கள் இதோட டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 13800 கொஷின் கிட்ட இருக்கும். இதை தாண்டி வெளியே போகாது. இதை நான் வந்து உங்களுக்கு 2000 அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் நியூ ஸ்டூடெண்ட். அதே நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 1799 வந்து கொடுத்துருக்கேன். ரேசர் பே லிங்க் இருக்குது, யூ கேன் யூஸ் தட் ஃபார் பேமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஜென்ரல் தமிழுக்கும் சேம் அமௌண்ட்டு. பட் அது ஜென்ரல் தமிழுக்கான கொஷினாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13800 கொஷின்ஸ் வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1, குரூப் 4 குரூப் 2 எல்லாமே ஜென்ரல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ண மாதிரியான ஒரு ப்ராப்பர் பேட்சுங்க. இதுக்கு தான் இவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டது. ஐ ஹோப் ஒரு நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இப்படி ஒரு பேட்ச் இருக்குன்ற டீட்டெயிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். லைவ் கிளாஸ் வேணுமா கொடுத்துட்டேன், உங்களுக்கு லாங்குவேஜுக்கு கிளாஸ் வேணுமா கொடுத்துட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுமா கொடுத்துட்டேன், மெட்டீரியல் வேணுமா கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். குட்டியாக கம்மியாக படிக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டேன். எல்லாமே கொடுத்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ரோல் பண்ணுங்கள். 2025ல் நம்ம ஒரு ஜாப் கண்டிப்பாக வாங்கிடலாம். தேங்க்யூ.